கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக எதை செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு வரை நம்மை நடத்தி கொள்ளை நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்து இந்த ஆண்டை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அதோடு இல்லாமல் கடந்த ஆண்டு வரை பல தவறுகள், பாவங்கள், பொல்லாத காரியங்கள், பொறாமைகள், பகைகள், சண்டைகள், அடிமைத்தனமான பாவங்கள் என இப்படி பல காரியத்திற்கு அடிமையாய் இருந்திருப்பீர்கள். அதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் தேவனுக்கு முன்பாக சரண்டைந்து அதை விட்டுவிடுங்கள். தேவனுக்கென்று வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். எல்லாவற்றிலேயும் தேவனை முன்பாக வைத்து காரியத்தை நடப்பியுங்கள். தேவனை சார்ந்து இருங்கள். முதல் பங்கை தேவனுக்கென்று கொடுங்கள். முதலாவது தேவனை தேடுங்கள். வீணான பெருமைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். தினமும் வேதம் வாசிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். எந்நேரமும் தேவனை துதியுங்கள். அவரை துதிக்கின்ற துதி உங்கள் நாவில் இருக்கட்டும். கடந்த ஆண்டில் வரைக்கும் தேவையில்லாத காரியத்திற்கு வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு வாழுங்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். மற்றவர்களை நேசித்து தேவனின் அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவன் மேல் தாகமாய் இருங்கள். அவரை வாஞ்சையாய் தேட உங்களை அர்ப்பணியுங்கள். வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை கொடுங்கள். குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்திருந்தால் அதை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிட வேண்டும் என்று ஜெபியுங்கள். வேசித்தனம், விபச்சாரமான காரியத்திற்கு உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுத்திருந்தால் அதை இயேசுவின் நாமத்தில் விட்டுவிட வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். குடும்பத்தில் சமாதானத்துடன் வாழ முயற்சி எடுங்கள். நீதிமானாய் வாழ முயற்சி எடுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். இதுவரை என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது எதையெல்லாம் செய்ய கூடாது என்று பார்ப்போம். பாவம் செய்யாமல் இருங்கள். பரிசுத்தமான உங்கள் சரீரத்தை கெடுக்காதீர்கள். மற்றவர்களை புறக்கணிக்காதீர்கள். மற்றவர்களை பரிகாசம் பண்ணாதீர்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக காரியத்திற்கு, உங்கள் சுய சந்தோஷத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தேடாதீர்கள். மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய எரிச்சல்களை காட்டாதீர்கள். கடன் வாங்காதிருங்கள். இதுவரை வாங்கின கடனை அடைக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற எந்தவொரு செயல்களையும் செய்யாதிருங்கள். பொய் சொல்லாதிருங்கள். கபடமில்லாத இருதயமாய் இருங்கள். எனக்கன்பானவர்களே, இப்படி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று முன்பாகவே தீர்மானித்து கொண்டால் இந்த வருடம் முழுவதும் நாம் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அதோடு எந்தவொரு தருணத்திலும் நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். தேவனின் கைகளுக்குள்ளாக இருக்கும் வரை நமக்கு ஆசீர்வாதமே. அவரை விட்டு பின்வாங்கி போவோமேயானால் ஆசீர்வாதத்தை தவிர சோதனையை தான் பார்ப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அவரின் கட்டளைகளின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார்.